ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. ஸோ நம்ம இந்த எத்திக்ஸ் சீரீஸில் லாஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நார்மேட்டிவ் எத்திக்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓவரால் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் எத்திக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற அந்த பேசிக்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம அந்த விர்ச்சுவல் எத்திக்ஸை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஆன்டியாலஜிக்கல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்திக் டாப்பிக்கில் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் எத்திக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ பேசிக்காக என்ன, ஒரு நபர்கிட்ட நல்ல வேல்யூஸ் இருக்குது, நல்ல ஒழுக்கங்கள் இருக்குது அப்படின்னா அந்த நபர் வந்து எந்த விஷயம் பண்ணாலும் அது வந்து கரெக்டாக தான். ஓகேங்களா, அந்த விஷயம் வந்து அந்த விஷயத்தினால வர அவுட்கம் வந்து எப்படி இருந்தாலும் சரி, இல்லை அந்த விஷயத்தை வந்து அந்த நபர் வந்து எந்த ஆக்ஷன் மூலியமாக பண்ணியிருந்தாலும் சரி, என்ன அவர் வந்து நல்ல ஒரு பண்பு உள்ளவராக இருக்கார், நல்ல கேரக்டர் உள்ளவராக இருக்கார், நல்ல வேல்யூஸ் உள்ளவராக இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் செய்கிற விஷயம் வந்து நல்லா தான் இருக்கும். அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா இந்த விர்ச்சுவல் எத்திக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த விர்ச்சுவல் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டுக்குள்ளேயும் சிங்க் ஆகாது. எக்ஸாக்டாக இது வந்து நம்ம வந்து டிஆன்டியாலஜி அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது, அதே மாதிரி எக்ஸாக்டாக வந்து டெலியாலஜிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன, அந்த ஆக்ஷன்லேயும் ஃபோக்கஸ் பண்ணல, அந்த எண்ட்லேயுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணல, பட் மெயின் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை பண்ண நபர் மேலே தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. யார் வந்து அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பண்ண நபர் மேலே தான் வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமான ஃபிலாசபர் வந்து பிளாட்டோன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா அரிஸ்டாட்டிலும் வந்து இதை பற்றி நிறையா பேசியிருக்காரு. ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கே வேணாலும் இருங்க, எப்படி வேணாலும் இருங்க, கண்டிப்பாக வந்து ஒரு நபர் வந்து ஒரு விர்ச்சுவஸ் பர்சன், ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள நபர் அப்படின்னா அவர்கிட்ட கண்டிப்பாக இந்த 4 விர்ச்சுஸ் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 விர்ச்சுஸ் அரிஸ்டாட்டில் சொன்னால் கார்டினல் விர்ச்சு என்ன சொல்கிறாரு, கார்டினல். ஸோ கார்டினல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்சியல். ஒரு மனிதருக்கு கண்டிப்பாக வந்து இந்த இதெல்லாம் என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக் இருக்கட்டும் அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் எல்லாமே இருந்து பட் இந்த 4 விஷயமும் இல்லை, அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடிய அந்த 4 பண்புகளும் ஒரு மனிதர்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த மனிதர் வந்து விர்ச்சுவஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அரிஸ்டாட்டில் வந்து சொல்கிறாரு. சரிங்களா. ஸோ இப்போது அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடிய இந்த 4 கேரக்டரிஸ்டிக் என்ன, 4 விர்ச்சுவஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து விஸ்டம். ஸோ விஸ்டம் அப்படிங்கிறது என்ன, விஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஞானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இப்போ புத்தா வந்து வைஸ் விஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை அப்படியே ஏற்றுக்காமல் அந்த விஷயத்தை பற்றி இன்டெப்த்தாக ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வர்றவங்களுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வைஸ். ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் என்ன, விஸ்டம், ஒரு ஞானம் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லா நபர்களும் வந்து வைஸாக இருக்கணும். வைஸ் அப்படின்னா அறிவாளி அப்படிங்கிற மாதிரி, முட்டாளுக்கு ஆப்போசிட்டாக உள்ளதான் வந்து வைஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு நபர்கிட்ட ஒரு நபர்கிட்ட நம்ம போய் ஒரு விஷயம் சொல்கிறோம், இந்த மாதிரி இந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போது அந்த நபர் வந்து என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி எந்த கேள்வியுமே கேட்காம அந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் வந்து வைஸ் கிடையாது. வைஸ்னா யார், ஒரு நபர்கிட்ட நம்ம போய் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளுக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயம் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு பேர் தான் வந்து வைஸ். வைஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஞானம் உள்ளவங்க. ஓகேங்களா. ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப ஒரு மூட நம்பிக்கையோட பண்ணாமல் ஒரு ஞானம் உள்ளவங்களுக்கு பேர் தான் வைஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போது அரிஸ்டாட்டில் மேலே என்ன சொல்கிறார், ஒவ்வொரு மனிதரும் வைஸாக இருக்கணும். விஸ்டம் அப்படிங்கிற இந்த விர்ச்சு வந்து ஒவ்வொரு நபருக்கும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் வந்து சொல்கிறாரு. ஸோ அடுத்து முக்கியமாக இவர் சொல்கிற விர்ச்சு என்ன அப்படின்னா கரேஜ். என்னது, கரேஜ். ஸோ கரேஜ் அப்படிங்கிறதுனா தைரியம். ஸோ ஒவ்வொரு நபருக்கும் வந்து தைரியம் இருக்கணும். அவர் வந்து எப்படிப்பட்ட நபராக இருக்கட்டும், ஸோ ஒரு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நபரை, இப்போது நான் வந்து தைரியம் இல்லாமல் இருக்கேன், என்கிட்ட வந்து தைரியமே இல்லை, நான் ரொம்ப பயப்படுறேன், ரொம்ப ஒரு கோழையாக இருக்கேன். ஸோ இப்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது, இப்போ நான் கரேஜ் இல்லாத ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கரேஜ் இல்லாத ஒரு ஆஃபீஸராக இருக்கேன், ஒரு டிஎஸ்பியாவோ இல்லை இன்னொரு டிசியாவோ இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எனக்கு வந்து கரேஜே இல்லை, ஆனால் எனக்கு வந்து எத்திக்ஸ் இருக்குது, எனக்கு வந்து எத்திக்ஸ் தெரியுது, எனக்கு வந்து மொராலிட்டி இருக்குது. ஒரு விஷயம் வந்து சரியாக தப்பா இல்லை ஒரு விஷயம் வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற இது பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து அறிவு இருக்குது, ஆனால் என்கிட்ட வந்து தைரியம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ண மாட்டேன், என் முன்னாடி நடக்கிற ஒரு தப்பை நான் தட்டி கேட்க மாட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு இடத்துல இல்லீகலாக வந்து குவாரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை எனக்கு தெரிஞ்சே இல்லீகலாக வந்து பணம் வசூலிச்சுட்டு இருக்காங்க, இல்லை இல்லீகலாக வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் எனக்கு அது தெரியும், அது அந்த நபர் வந்து பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு தெரியும். ஆனால் அதை அந்த தப்பை தட்டி கேட்குறாங்கன்னா பவர் என்கிட்ட இருக்குது. ஆனால் என்கிட்ட இந்த கரேஜ் அப்படிங்கிற ஒரு விர்ச்சு இல்லாதனால நான் அந்த நபரை போய் தட்டி கேட்க மாட்டேன். ஓகேவா. ஏன்னா என்கிட்ட கரேஜ் இல்லை. இதே இது என்கிட்ட கரேஜ் இருக்குது, ஆனால் நான் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய ஞானம் இல்லை, ஆனால் கரேஜ் மட்டும் இருக்குது, அந்த நபர் பண்ணுறதும் தப்புன்னு தெரியுது அப்படின்னா நான் என்கிட்ட கரேஜ் இருக்கிறனால, என்கிட்ட வந்து தைரியம் இருக்கிறனால நான் ஈஸியாக போய் தட்டி கேட்பேன். ஸோ அதனால் அரிஸ்டாட்டில் ரெண்டாவதாக ஒரு மனிதருக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூஸ், ஒரு நற்குணம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா கரேஜ். ஒவ்வொரு நபரும் வந்து கரேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு நபர்கிட்ட கரேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன நினைக்கிறானோ அதில் பிடிப்பாக இருப்பான். ஓகேங்களா. ஸோ அவன் செய்கிற செயலை வந்து அவன் நினைக்கிற செயலை வந்து கண்டிப்பாக செஞ்சு முடிப்பான், அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். அப்படிங்கிறதான் என்னென்னா இந்த கரேஜ் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ மொத்தம் 2 பார்த்துக்கணும். ஃபஸ்ட் என்ன, விஸ்டம். ஸோ ஒரு நபர் வந்து வயசாக இருக்கணும், விஸ்டமாக இருக்கணும் அப்படிங்கிறது முதல்ல. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரேஜ். ஒரு நபர் வந்து கரேஜாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது அரிஸ்டாட்டில் சொன்ன இரண்டாவது இது. ஸோ அடுத்து மூணாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா டெம்பரன்ஸ். ஸோ டெம்பரன்ஸ் அப்படிங்கிறதுனா நிதானம். டெம்பரன்ஸ் அப்படிங்கிறதுனா நிதானமாக இருக்கணும். ஸோ
ஸோ நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு ரொம்ப கோவப்பட ரொம்ப கோவப்படக்கூடாது, இல்லை கோவப்படாமல் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் நடுநிலையாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பொருள் இப்போ எனக்கு வந்து நான் போய் ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணக்கூடாது, ஒரு 50,000 60,000 இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாகவும் எக்ஸ்ட்ரீம் போய் ஷாப்பிங் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் கஞ்சனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு மீடியமாக எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது 2 எக்ஸ்ட்ரீமே போகக்கூடாது. ரொம்ப ரொம்ப கஞ்சனாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கும் இல்லையா? ஸோ ஏன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இசட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஏலே இருக்கக்கூடாது, இசட்லேயே இருக்கக்கூடாது, நடுவில் எம்என் இந்த மாதிரி நடுவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னன்னா டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு ஒரு நபர் மேலே நான் கோவப்படுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத இடத்துல வந்து கோவப்படக்கூடாது. அதேமாதிரி கோவப்படுறதுக்கு தேவைப்பட்டாலும் அந்த இடத்துல வந்து எவ்வளோ கோவப்படணுமோ அவ்வளோதான் கோவப்படணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே எவ்வளோ வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னா டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போது ஒவ்வொரு நபர்கிட்டையும் நிதானம் கண்டிப்பாக வந்துருக்கணும், டெம்பரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு நபர்கிட்ட டெம்பரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ண மாட்டார், அவருக்கு ஒரு விஷயம் தப்புன்னு செஞ்சாலும் அந்த தப்பு செஞ்சப்போ ரொம்பவும் தண்டிக்க மாட்டார். ஸோ அப்போது ஒவ்வொரு நபர்கிட்டையும் கண்டிப்பாக வந்து டெம்பரன்ஸ் அப்படிங்கிற இந்த நிதானத்தன்மை வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. ஸோ அடுத்து 4வதாக அரிஸ்டாட்டில் சொல்கிறதா முக்கியமான விஷயம் நீதி. ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இந்த குணம். ஸோ நீதி அப்படின்னா என்ன, நம்ம இப்போது நான் வந்து ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கேன், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 10 பேர் நான் சமமாக ட்ரீட் பண்ணணும், 10 பேரையும் நான் சமமாக வந்து ட்ரீட் பண்ணணும். இல்லை என்கிட்ட நீதி இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், 10 பேரும் சமமாக ட்ரீட் பண்ண மாட்டேன். எனக்கு ஃபேவராக யார் இருக்காங்களோ, இல்லை என்னோட ரிலேஷன் யார் இருந்தாலும், இல்லை என்னோட கேஸ்ட்டை சார்ந்தவங்க, இல்லை என்னோட ரிலீஜனை சார்ந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறது ஜஸ்டிஸ் கிடையாது. அது வந்து இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. அது வந்து அநீதி. நீதி கிடையாது. நீதிக்கு ஆப்போசிட் என்ன, அநீதி. அதே மாதிரி இப்போ 2 நபர்கள் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ பர்சன் ஏ பர்சன் பி இவங்க 2 பேருக்கு போது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட வர்றாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம், 2 பேர்த்தையும் கரெக்டாக விசாரிச்சு ஏட்டையும் ப்ராப்பராக விசாரிக்கணும், அதே மாதிரி பிடியும் ப்ராப்பராக விசாரிச்சு ஸோ நான் வந்து எந்த பயாஸும் இல்லாமல் நான் என்ன பண்ணணும்னா நீதி வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணக்கூடாது, இப்போ பி அப்படிங்கிறவர் மேலே தப்பு இருக்குது, ஆனால் பி என்னோட சொந்தக்காரன், இல்லை என்னோட பக்கத்து வீட்டு நபர், இல்லை என்னோட ரிலீஜன் சார்ந்த நபர் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பிக்கு ஃபேவராக சொல்லக்கூடாது. ஸோ தப்புனா தப்பு. ஸோ தப்பு அப்படின்னா யார் செஞ்சாலும் தப்பு. அதே மாதிரி வந்து கரெக்டான யார் செஞ்சாலும் ரைட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிலாசபிக்கு பேர் தானே ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம தமிழக அரசாங்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதும் இந்த ஜஸ்டிஸ்குள்ளே தான் வரும். அதே மாதிரி எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இந்த மாதிரி ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து நம்ம இதுதான் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சுருக்க முடியாது. ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம எல்லா சமயத்திலையும் நீதியாக நடந்துக்கிறது. ஓகேங்களா? எல்லா சமயத்திலையும் நம்ம நீதியாக நடந்துக்கிறது, யாருக்கும் அநீதி இல்லாமல், யாருக்கும் அநீதி இழைக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுது, நம்ம சொசைட்டியில் இன்னைக்கு அதே மாதிரி வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான காரணம் என்னன்னா இன்ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வேல்யூஸ், ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு நல்வழக்கம் மக்கள் கிட்ட இல்லாதனால தான் நம்மளுடைய சமூகத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு இல்லையா? ஸோ அது கேஸ்ட் சிஸ்டம்னா என்ன, ஒரு ஹை கேஸ்ட் பீப்புள் வந்து லோ கேஸ்ட் பீப்புள் போட்டு சப்ரஸ் பண்ணுறதுக்கு பேர் தானே கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ இப்போது இந்த ஹை கேஸ்ட் பீப்புள் கிட்ட வந்து ப்ராப்பராக அவங்ககிட்ட ஜஸ்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ண மாட்டான், அவனுக்கு கீழே உள்ளவனை போட்டு நசுக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே இப்போ இன்னும் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லேவ் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்லேவ் ட்ரேட்னா மனிதர்கள் வந்து பண்ட மாதிரி, ஸோ பொருட்கள் மாதிரி மனிதர்கள் வந்து விற்கிறதுக்கு பேர் தானே ஸ்லேவ் ட்ரேட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பொருட்களை வந்து இங்கே இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறோம், இல்லை தங்கத்தை வாங்கிட்டு விற்கிற மாதிரி பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லேவ்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, அடிமையில் வந்து வர்த்தகம் வந்து பண்ணுவாங்க, வணிகம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போது அந்த அடிமையை அந்த நபர் இருக்கார், அந்த ஸ்லேவுக்கு உள்ளார நபர், ஸோ அவருக்கு வந்து சாப்பாடு சரியாக கொடுக்க மாட்டாங்க, அவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த மக்கள் யாரெல்லாம் அந்த ஸ்லேவ் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட என்ன கிடையாது, அவங்ககிட்ட ஜஸ்டிஸ் கிடையாது. ஜஸ்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன, ஜஸ்டிஸ் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்ன நினைப்பேன், எனக்கு எந்த மாதிரி நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் அடுத்தவனையும் வந்து வாழ நினைக்கணும். இப்போது எனக்கு என்னை வந்து ஸ்லேவ் ட்ரேட் பண்ணுறது பிடிக்குமானா பிடிக்காது, அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவனை வந்து ஸ்லேவ் அடிமையை வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து நீதியாக இருக்க பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் என்னன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போது அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த 4 விஷயத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு நபருக்கும் ரொம்ப முக்கியமான கார்டினல் விர்ச்சுஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த 4 விஷயத்தை சொல்கிறாரு. ஸோ இந்த 4 விஷயத்தை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அரிஸ்டாட்டிலுடைய 4 கார்டினல் விர்ச்சுஸ் பற்றி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த 4 விஷயத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன, விஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? விஸ்டம் அப்படிங்கிறதுனா என்னென்னா ஞானம். ஸோ விஸ்டம் அப்படிங்கிறதுனா ஞானம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து 2வது பார்த்தீங்க அப்படின்னா கரேஜ். ஸோ கரேஜ் அப்படிங்கிறது என்ன, வீரம் அப்படின்னா தைரியம். அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரன்ஸ். ஸோ டெம்பரன்ஸ் அப்படிங்கிறதுனா நிதானம். ஸோ
ஸோ 4வது வந்து ஜஸ்டிஸ், நீதி. இந்த 4 பண்புகளும் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த 4 பண்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த 4 கார்டினல் விர்ச்சு. ஸோ அப்போ அரிஸ்டாட்டிலோட கூற்றுப்படி இந்த 4 பண்புகளும் ஒரு நபர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர் வந்து என்ன விஷயம் பண்ணாலும் சரி அது கரெக்டாக தான் இருக்கும். அந்த விஷயத்தோட அவுட்கம் என்னவாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறாரு அப்படின்றதாலும் சரி, இந்த 4 பண்புகள் மட்டும் இருந்துச்சு, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா அந்த நபர் வந்து பண்ணுற விஷயம் வந்து கரெக்டு தான் அப்படிங்கிறதா என்னன்னா இந்த விர்ச்சு எத்திக்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி விர்ச்சு எத்திக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து விர்ச்சு அப்படிங்கிறது இப்போ நான் வந்து நான் வந்து நற்குணங்கள் உள்ளவனாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் நல்லவன் தான் அப்படிங்கிற ப்ரூஃப் ஒன்று அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த நபர் வந்து உண்மையாகவே நல்லவராக இருந்தார் அப்படின்னா அதுவும் ஓகே தான். நான் வந்து வெளிப்படுத்தி ஒரு விஷயத்தை நான் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நற்குணங்களை வெளிப்படுத்தினா தான் வந்து அந்த நபர் வந்து நற்குணம் உடையவர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த நபர் வந்து நல்லவராக இருக்கார் அப்படின்னா ஓகே, நற்குணங்கள் இருக்குது அப்படின்னாலே அவருக்கு ஆள் மனசில் அவருக்கு தெரியுது அப்படின்னாலே வந்து ஓகே தான். அவர் வந்து அதை வெளிப்படுத்தணும், மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற வந்து அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யார் சொல்கிறா அப்படின்னா அரிஸ்டாட்டில் மற்றும் பிளாட்டோ இவங்களாம் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது அரிஸ்டாட்டிலுடைய அந்த கோல்டன் ரூல். ஸோ அரிஸ்டாட்டில் வந்து என்ன விர்ச்சுனா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. ஸோ விர்ச்சு இஸ் த கோல்டன் மீன் பிட்வீன் 2 vices. ஸோ விர்ச்சு அப்படிங்கிறது என்னன்னா கோல்டன் மீன் பிட்வீன் 2 vices, the one of excess and other of deficiency. நான் சொன்னேன்ல மிகுதியாகவும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப மிகுதியாகவும் போயிடக்கூடாது, இல்லை ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸஸ் டெஃபிஷியன்சி இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ளதுக்கு பேர் என்னன்னா விர்ச்சு அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த விஷயம் பண்ணாலும் அந்த விஷயத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் போயிடக்கூடாது, எக்ஸஸாகவும் போயிடக்கூடாது, இல்லை பத்தாமல் ரொம்ப டெஃபிஷியன்சியாகவும் போயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்றோம். ஸோ சாப்பிட்றது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலும் நமக்கு வந்து சிரமம் தான், அதே இது ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலும் சிரமம் தான். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வயிற்றுக்கு எவ்வளோ ஒரு அளவு லிமிட்டாக சாப்பிடும்ல, ஸோ அதே மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் என்னன்னா அரிஸ்டாட்டில் சொல்கிற இந்த விஷயம். ஸோ இந்த கோட்ஸ் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க. விர்ச்சு பற்றி சப்போஸ் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோட் வந்து நீங்கள் இது பண்ணலாம். மக்கள் விர்ச்சு பற்றி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் இந்த கொட்டேஷன் அரிஸ்டாட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொட்டேஷன் வந்து நீங்கள் இது பண்ணலாம். சப்போஸ் எக்ஸாமில் இந்த கொட்டேஷனே கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்களாம் இன்டர்பிரட் பண்ணி இதோடைய அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் அனாலிசிஸ் வந்து பண்ணிங்க. ஸோ விர்ச்சு இஸ் த கோல்டன் மீன் பிட்வீன் 2 vices. ஸோ 1 excess and deficiency. ஸோ vices அப்படின்னா என்ன? ஸோ வைஸ் அப்படின்னா விர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது. ஸோ வைஸ் அப்படின்னா ஸோ விர்ச்சு அப்படிங்கிறது நட்பண்பு, வைஸ் அப்படின்னா தீய பண்பு. ஸோ அப்போது அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எது விர்ச்சு அப்படின்னா இந்த 2 வைஸ் 2 தீய பண்புகளுக்கு இடையில உள்ளதான் வந்து விர்ச்சு. ஸோ நான் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸஸாகவும் போயிடக்கூடாது, இல்லை ரொம்ப டெஃபிஷியண்ட்டாக பத்தாமையும் வந்து போயிடக்கூடாது. ஸோ இது ரெண்டுக்கு இடையில நான் வந்து கரெக்டாக இருக்கேன் அப்படின்னா அதுதான் வந்து விர்ச்சு அப்படிங்கிறத அரிஸ்டாட்டில் சொல்கிறார். எவ்வளோ அழகான ஒரு தியரி. ஒரு விஷயம் வந்து அந்த விஷயம் வந்து எப்படி இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை வந்து அவுட்கம் எப்படி இருந்தாலும் சரி, அதே மாதிரி அந்த விஷயத்தை அவங்க எந்த வேஸை யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி, அந்த விஷயத்தை பண்ணுற நபர் வந்து கரெக்டான நபராக இருக்கார், அவர்கிட்ட நற்பண்புகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயம் வந்து கரெக்டு அப்படிங்கிறதா வந்து இந்த விர்ச்சு எத்திக்ஸோடைய முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அடுத்து நான் பார்க்க போகிற முக்கியமான விர்ச்சு என்ன அப்படின்னா டிஆன்டியாலஜி. டிஆன்டியாலஜி அப்படிங்கிறதான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற முக்கியமான விர்ச்சு. ஸோ இந்த டிஆன்டியாலஜி அப்படிங்கிற இந்த விர்ச்சுவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எத்திக்கல் ஆக்ஷன் ஆர் தோஸ் தட் ரெஸ்பெக்ட் த மோரல் ரைட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து எத்திக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு மனிதர்களுடைய எந்தவித மனிதர்களையும் பாதிக்காமல் ஒரு விஷயம் போனோம் அப்படின்னா அதுதான் எத்திக்கல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ தனிநபரின் தார்மீக உரிமைகளை மதிக்கும் நெறிமுறைகள் நடவடிக்கைகள் என்று டிஆன்டாலஜிக்கல் எத்திக்ஸ் வந்து கூப்பிட்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தினால யாரும் பாதிக்கப்படலை, ஓகேங்களா, அந்த விஷயத்தினால யாரும் வந்து பாதிக்கப்படலை அப்படின்னா அதுதான் வந்து இந்த டிஆன்டாலஜிக்கல் எத்திக்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த சார்ட்டு. ஸோ அதில் இவங்க வந்து எதில் வராங்க, இவங்க தான் நான் கான்சிக்வென்ஷியலிஸ்ட். இந்த டிஆன்டாலஜிக்கல் எத்திக்ஸ் அப்படிங்கிற இந்த எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க யார், நான் கான்சிக்வென்ஷியலிஸ்ட். ஒரு விஷயத்தோடைய கான்சிக்வென்ஸ் வந்து முக்கியம் கிடையாது, ஒரு விஷயத்தோடைய கான்சிக்வென்ஸ் வந்து முக்கியம் கிடையாது அப்படிங்கிறதா என்னென்னா இந்த டிஆன்டியாலஜிக்கல். ஓகேங்களா? ஸோ டிஆன்டியாலஜிக்கல் எத்திக்ஸ் என்ன பண்ணுறாங்க, argues that ethical action are those that respect the moral rights of an individual. இப்போது நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், அந்த விஷயம் வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத இந்த டிஆன்டாலஜிக்கல் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விஷயத்தினால யாராச்சும் ஒரு நபர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா, யாராச்சும் ஒரு நபருடைய உரிமைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஸோ யாருடைய உரிமைகளும் வந்து பாதிக்கப்படலை, நான் பண்ணுற விஷயம்னால எந்த நபரும் வந்து பாதிக்கப்படலை, அது வந்து நபராக இருக்கலாம், இல்லை வந்து என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி எதுவுமே வந்து பாதிக்கப்படலை அப்படின்னா நான் பண்ணுற விஷயம் வந்து கரெக்டு. என்னது, நான் பண்ணுற விஷயம் வந்து கரெக்டு. ஸோ இதுதான் வந்து நான் பண்ணுற விஷயம் கரெக்ட் அப்படிங்கிறத நான் பண்ணுற விஷயம் வந்து எத்திக்கல் அப்படிங்கிறதா என்னன்னா இந்த டிஆன்டியாலஜிக்கல் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுடைய ஃபிலாசபி. ஸோ இட் ஃபோக்கஸ் ஆன் த டியூட்டி டு ஆக்ட் இன் சர்டன் வே பேஸ்ட் ஆன் த எஸ்டாப்ளிஷ்டு மோரல் பிரின்சிபல் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த அவுட்கம். ஸோ அவுட்கம்னா என்ன,
யார் யாரெல்லாம் வந்து இந்த கான்சிக்வன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ கான்சிக்வன்ஸ் அவங்க தான் அந்த அவுட்கமை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன எதை பார்க்குறது இல்லை, அவுட்கம் வந்து பார்க்குறது கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அந்த அவுட்கமை கொண்டு வரதுக்கு நான் என்ன வகையான விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறேன், அந்த அவுட்கமை கொண்டு வரதுக்கு நான் என்ன வகையான பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை யார் ஃபாலோ பண்ணுறா, இந்த டிஆன்டியாலஜி இது பண்ணுறவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இலக்குகளை விட வழிமுறைகளே முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கொடுத்து கூட உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் எழுத சொல்லலாம். இலக்குகளை விட வழிமுறைகளே முக்கியம். ஸோ இலக்குகளை விட வழிமுறைகளே முக்கியம் அப்படிங்கிறதா என்னன்னா இந்த டிஆன்டாலஜிகளுடைய முக்கியமான இது. ஸோ மீன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த எண்ட்ஸ். ஸோ என்னது மீன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த எண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான வார்த்தை, இது அப்படியே நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த எண்ட்ஸ். ஸோ இலக்குகளை விட வழிமுறைகளே வந்து முக்கியம் அப்படிங்கிறதான் இவங்களுடைய விஷயம். ஸோ இலக்கு வந்து என்னவா இருக்கட்டும், நீ வந்து ஒரு 1000 பேத்துக்கு உணவளி, இல்லை ஒரு 10,000 பேத்துக்கு வந்து வேறு ஏதோ ஹெல்ப் பண்ணு. ஆனால் நீ அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு சம்பாரிச்ச பணம் இருக்கு இல்லையா, அந்த பணம் வந்து இல்லீகலாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன தான் 1000 பேத்துக்கு உதவி செஞ்சாலும் சரி, இல்லை என்ன தான் வந்து 10,000 பேத்துக்கு உணவளித்தாலும் சரி, நீங்கள் பண்ணுறது அன்எத்திக்கல், நீங்கள் பண்ணுறது வந்து சரி கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த பணம் ஈட்டின முறை வந்து தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா இந்த டிஆன்டியாலஜிக்கல் எத்திக்ஸ். என்னது டிஆன்டியாலஜிக்கல் எத்திக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டிஆன்டியாலஜிக்கல் எத்திக்ஸை பொறுத்தவரை இதோடைய முக்கியமான ஃபாலோவர், இந்த டிஆன்டியாலஜிக்கல் எத்திக்ஸோடைய முக்கியமான ஃபிலாசபர் யார் அப்படின்னா இமானுவேல் காந்த். ஸோ இமானுவேல் காந்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபிலாசபர். இந்த இமானுவேல் காந்த் வந்து என்ன ஒரு தியரி வந்து கொண்டு வரார் அப்படின்னா கேட்டகாரிக்கல் இம்பேரட்டிவ். என்னது கேட்டகரிக்கல் இம்பேரட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபி, ஒரு தியரி வந்து கொண்டு வர்றது யார், இமானுவேல் காந்த். ஓகேங்களா? ஸோ இமானுவேல் காந்த் அப்படிங்கிற சப்போஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேட்பாங்க, இமானுவேல் காந்தோடைய கேட்டகரிக்கல் இம்பேரட்டிவோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி எழுதுங்க, இல்லை அதோட கோர் என்ன அப்படிங்கிறத பற்றி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அப்போது இமானுவேலுடைய கேட்டகரிக்கல் இம்பேரட்டிவ் அப்படிங்கிறது எந்த கான்செப்ட்டுக்குள்ள வருது, டிஆன்டியாலஜிக்குள்ளே வருது. ஸோ அப்போ டிஆன்டியாலஜிக்குள்ள வருது அப்படின்னால அவர் எதை பற்றி பேசியிருப்பார், அந்த விஷயத்தோடைய மீன்ஸை பற்றி தான், அந்த விஷயம் பண்ணுற வழிமுறைகளை பற்றி வந்து பேசியிருக்க போகிறாரு. ஸோ அப்போது அந்த இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று யூனிவர்சாலிட்டி, என்னது யூனிவர்சாலிட்டி அப்படிங்கிறதும் சொல்கிறாரு. ஸோ ஒரு விஷயம் வந்து தப்பு அப்படின்னா அது எங்கே பண்ணாலும் தப்பு தான். என்னது ஒரு விஷயம் வந்து தப்பு அப்படின்னா அது எங்கே பண்ணாலும் வந்து தப்பு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் அந்த விஷயம் பண்ணாலும் தப்பு தான், இல்லை அமெரிக்காவில் போய்ட்டு அந்த விஷயம் பண்ணாலும் தப்பு தான், இல்லை ஆஃப்ரிக்காவில் போய்ட்டு அந்த விஷயம் பண்ணாலும் தப்பு தான். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது இல்லையா. இப்போது இந்தியாவில் வந்து சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து அலோடு கிடையாது. ஆனால் நீங்கள் வேறு ஏதோ நாட்டில் இப்போ தாய்லாந்து, வியட்நாம் இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் இருக்குது, அதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் இருக்குது, அங்கெல்லாம் வந்து சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து அலோடு. அதே மாதிரி லிவிங் ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியாவில் லீகல் கிடையாது, ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாமே லீகல். ஆனால் இந்த காந்தோடைய எத்திக்கல் இந்த கேட்டகரிக்கல் இம்பேரட்டிவ் படி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ரைட்டு அப்படின்னா அது இந்தியாவில் இந்த விஷயம் பண்ணாலும் ரைட்டு தான், அது வந்து ஆஸ்திரேலியாவில் பண்ணாலும் ரைட்டு தான், அதே மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லையும் அந்த விஷயம் வந்து ரைட்டு தான். ஓகேங்களா? அந்த விஷயம் வந்து இந்த சுச்சுவேஷனில் அந்த விஷயம் வந்து ரைட்டு, இந்த சுச்சுவேஷனில் அந்த விஷயம் வந்து தப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபரை கொலை பண்ணுறது, ஒரு நபர் வந்து கொலை பண்ணுறது தப்பு அப்படின்னா அந்த கொலை பண்ணுறத ஒரு காமன் மேன் பண்ணாலும் அது வந்து அன்எத்திக்கல். ஓகேங்களா? ஒரு காமன் மேன் பண்ணுறாரு, ஒரு சாதாரண நபர் வந்து இன்னொரு நபரை கொள்றாரு அப்படின்னா அதுவும் வந்து அன்எத்திக்கல் தான். அதே இது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்கவுண்டர் பண்ணாலோ, இல்லை ஒரு ஆர்மி மேன் வந்து பார்டரில் தீவிரவாதிகளை சுட்டு கொண்டாலோ எல்லாமே வந்து என்ன தப்பு தான். ஸோ கொலை அப்படிங்கிறது அது யார் செஞ்சாலும் சரி, எந்த ஊரில் பண்ணாலும், இந்தியாவில் பண்ணாலும் அது தப்பு தான், அமெரிக்காவில் பண்ணாலும் தப்பு தான், அதே மாதிரி எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன தான் வந்து அதுக்கு காரணம் சொல்லி அந்த விஷயத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ண பார்த்தாலும் அந்த கொலை அப்படிங்கிறது அது வந்து யூனிவர்சலாக கொலை அப்படிங்கிறது தப்பு. ஏன் அப்படின்னா ஒரு மனிதருடைய உயிர் எடுக்கிறதுக்கு இன்னொரு மனிதருக்கு அதிகாரம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுக்கு வாழக்கூடிய உரிமை வந்து இருக்குது. ஸோ ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது நேச்சுரல் ரைட். ஸோ அவங்களுக்கு வாழக்கூடிய உரிமை வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த உயிரை கொடுத்தது யார், காட் தான் வந்து உயிரை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த உயிரை எடுக்கிறதுக்கான அதிகாரமும் ரைட்ஸும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா காட் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் கொலை அப்படிங்கிறது வந்து அது யார் பண்ணாலும் தப்பு, எந்த ஊரில் பண்ணாலும் தப்பு, எந்த சுச்சுவேஷனில் வந்து தற்காப்புக்காக ஒரு நபர் வந்து தற்காப்புக்காக இன்னொரு நபரை வந்து கொலை பண்ணாலும் சரி அது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா நீங்கள் பண்ணுற அந்த கொலை அப்படிங்கிற விஷயம் வந்து தப்பு தான், அது எப்படி பண்ணாலும் தப்பு தான் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னன்னா யூனிவர்சலிட்டி. அப்போது இந்த காந்தோடைய கேட்டகரிக்கல் இம்பேரட்டிவ்ல முதல் விஷயம் என்ன, யூனிவர்சலிட்டி. ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம், எத்திக்ஸ் பற்றி பார்க்கல நம்ம பார்த்துருந்தோம், எத்திக்ஸ் வந்து கண்டெக்ஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கும், கண்டெக்ஸ்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒரு சில இடத்துல அந்த விஷயம் வந்து கரெக்டாக இருக்கும், இன்னொரு இடத்துல அது வந்து தப்பாக இருக்கும் அப்படிங்கிற பார்த்து. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த சிக்னலை கிராஸ் பண்ணுறது. நீங்கள் நார்மலாக ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணுறீங்க, இப்போ நார்மலாக டயத்தில் வந்து நீங்கள் நார்மலாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிக்னலில் ரெட் போட்டாங்க, ஆனால் அந்த ரெட்டை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது வந்து குற்றம். ஆனால்
உங்களுடைய ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக இல்லை யாரோ ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நபரை வந்து காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம சிக்னலை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஆனால் இமானுவேல் காந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதெல்லாம் தப்பு. நீ சிக்னலில் நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா சுச்சுவேஷனில் நிற்கணும். அது வந்து நீ தனியாக போனாலும் சரி இல்லை அடிப்பட்ட ஒரு நபரை எடுத்துகிட்டு போனாலும் சரி கண்டிப்பாக வந்து என்ன பண்ணோம்னா அந்த எத்திக்கல் பிரின்சிபலை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா இந்த யூனிவர்சலிட்டி அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமான காரணம். எத்திக்ஸை பொறுத்தவரை ஒவ்வொரு தேரியும் இன்னொன்று வந்து முரண்பாடாக தான் இருக்கும். ஒரு ஃபிலாசபர் வந்து ஒன்று சொல்லுவார், அதுக்கு ஆப்போசிட்டாக கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபிலாசபர் இன்னொன்று சொல்லுவார். அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்திக்ஸ்னாலே வந்து யூனிவர்சலாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நிறையா தியரிஸ் இருக்குது, நிறையா ஃபிலாசபிஸ் இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும். ஸோ அப் டு த அந்த ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுற நபருடைய விஷயம் வேலை அதை நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அந்த எந்த ஃபிலாசபி பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்போது இந்த இமானுவேல் காந்தோடைய கேட்டகரிக்கல் இம்பேரட்டிவ் அப்படிங்கிற இதோடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன? ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சலிட்டி. ஸோ எல்லா விஷயமே வந்து என்ன யூனிவர்சல் தான். ஸோ எத்திக்ஸ் வந்து நம்ம வந்து மாற்றி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தப்புனா எல்லா இடத்துலையும் தப்பு, எல்லா சிச்சுவேஷன்லையும் தப்பு. சரினா எல்லா இடத்துலையும் தப்பு, எல்லா சிச்சுவேஷன்லையும் தப்பு அப்படிங்கிறதுக்கு பேர் என்னன்னா இந்த ஃபஸ்ட் யூனிவர்சலிசம் அப்படிங்கிறது. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி. ஸோ இமானுவேல் காந்த் என்ன சொல்கிறாருன்னா பிரின்சிபல் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சொல்கிறாரு. ஸோ இது என்ன அப்படின்னா டூ அஸ் யூ வுட் பி டன். ஸோ யூ வுட் பி டன் பை. ஸோ டூ அஸ் யூ வுட் பி டன் பை. ஸோ இது என்ன சொல்கிறா, இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, இப்போது நான் இருக்கேன், நான் வந்து எனக்கு மற்றவங்க என்ன பண்ணணும், எனக்கு வந்து மற்றவங்க எப்படி நடந்துக்கணும், எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா என்னை வந்து இந்த அங்கே உள்ள மக்கள் வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும், என்னை பார்த்து வந்து கேலி கிண்டல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சம்திங் எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா? அப்போது இப்போ நான் இருக்க இடத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், வெளிநாட்டுக்கோ இல்லை வெளியே ஏதோ ஒரு காலேஜுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கேன், நான் வெளியே ஒரு காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே உள்ள நான் அந்த காலேஜுக்குள்ளே போகும்போது என்னை யாரும் வந்து ஹியூமிலேட் பண்ணக்கூடாது, என்னை பார்த்து யாரும் சிரிக்கக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைப்பேன். ஸோ அதே மாதிரி இப்போ என் காலேஜுக்கு வந்து வெளி காலேஜில் இருந்தோ இல்லை வெளி இடத்துல இருந்தோ ஒரு நபர் வராரு அப்படின்னா நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த நபரை பார்த்து அதே மாதிரி வந்து பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், அடுத்தவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போது நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் வந்து நான் அடுத்தவங்களுக்கும் ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதோடைய முக்கியமான விஷயம். ரெசிப்ரோசிட்டி, கொடுக்கல் வாங்கல். நம்ம படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, நான் கண்ணாடி மாதிரில அப்படிங்கிற மாதிரி, நான் வந்து மிரர் மாதிரி, நான் வந்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் என்னென்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி. ஸோ நீங்கள் அடுத்த நபர் வந்து உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி அவரை ட்ரீட் பண்ணுங்கள். நம்ம யாரும் என்ன நினைக்க மாட்டோம், என்னை வந்து அடுத்த நபர் வந்து இந்த மாதிரி ரொம்ப வந்து கேலி பண்ணணும், கிண்டல் பண்ணணும், என்னை பற்றி வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நினைக்க மாட்டோம். எல்லாருமே என்ன நினைப்போம், என்னை பற்றி இவர் நல்ல விதமாக பேசணும், என்கிட்ட நல்ல முறையில் வந்து பேசணும், ரொம்ப தீய வார்த்தையில் தகாத வார்த்தையில் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைப்போம் இல்லையா? ஆனால் நான் வந்து இந்த மாதிரி நினச்சிட்டு நான் அடுத்தவனை போய் திட்டுறது, அடுத்தவனை பற்றி வந்து புறம் பேசுகிறது, இந்த மாதிரி வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து காந்தோடைய இரண்டாவது ஃபிலாசபி. ஸோ முதல் ஃபிலாசபியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா யூனிவர்சல் எத்திக்ஸ் அப்படிங்கிற யூனிவர்சல். நீங்கள் வந்து எந்த ஊரில் செஞ்சாலும் சரி, எந்த சிச்சுவேஷனில் எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்தாலும் சரி, என்ன அது வந்து எத்திக்ஸ் அப்படிங்கிறது யூனிவர்சல். எல்லா இடத்துக்குமே ஒரு சரி அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் சரி தான், தப்பு அப்படின்னா எல்லா இடத்துலையும் சரி தான். அது வந்து நம்ம நாட்டுக்கு நாடோ இல்லை சிச்சுவேஷனோ வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு, ரெண்டாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ அடுத்தவங்க உன்னை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி அடுத்தவங்கள ட்ரீட் பண்ணு. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டூ அஸ் யூ வுட் பி டன். ஸோ டூ as you would be done by அப்படிங்கிறது. ஸோ மீனிங் யூ ஷுட் ட்ரீட் அதர்ஸ் த வே யூ வுட் வாண்ட் டு பி ட்ரீட்டட். நீ எப்படி அடுத்தவங்களோட நடத்தணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நீ அடுத்தவங்கள நடத்து. ஸோ இதுதான் என்னென்னா காந்தோடைய இந்த இமானுவேல் காந்தோடைய கிரிட்டிக்கல் கேட்டகரிக்கல் இம்பேரிட்டிவ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கேட்டகரிக்கல் இம்பேரிட்டிவ் அப்படிங்கிறது எந்த கான்செப்ட்டுக்குள்ள வருது, இது நம்ம பார்த்த அந்த நார்மேட்டிவ் எத்திக்ஸ்க்குள்ள டிஆன்டியாலஜி. ஸோ நார்மேட்டிவ் எத்திக்ஸ்க்குள்ள டிஆன்டியாலஜி அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டுக்குள்ள தான் இமானுவேல் காந்தோடைய கேட்டகரிக்கல் இம்பேரிட்டிவ். ஸோ கேட்டகரிக்கல் இம்பேரிட்டிவ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து வருது. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம இந்த டிஆன்டியாலஜியில் இன்னும் சில கான்செப்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன, இமானுவேல் காந்தோடைய கேட்டகரிக்கல் இம்பேரிட்டிவ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு முக்கியமான கான்செப்ட். ஸோ அடுத்த முக்கியமான கான்செப்ட் இந்த டிஆன்டியாலஜிக்குள்ளே வர முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா மோரல் அப்சல்யூட்டிசம். என்னது மோரல் அப்சல்யூட்டிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ தார்மீக முழுமைவாதம் அப்படிங்கிறது என்னன்னா மோரல் அப்சல்யூட்டிசம் அப்படிங்கிறது. ஸோ திஸ் தியரி ஹோல்ட் தட்
there are absolute standard against which moral questions are judged by. ஸோ ரைட் அண்ட் ராங் do not change based on circumstance. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமானுவேல் காந்த் சொன்னால் ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ இமானுவேல் காந்தோட இந்த ஃபஸ்ட்டு ஃபிலாசபி பார்த்தோம்னா யூனிவர்சல் அப்படிங்கிற ஃபிலாசபி. ஸோ அந்த யூனிவர்சல் ஃபிலாசபி தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபஸ்ட் யூனிவர்சல் அப்படிங்கிற ஃபிலாசபிக்கு பேர் என்னன்னா அப்சல்யூட்டிசம். என்னது? மோரல் அப்சல்யூட்டிசம். ஸோ மோரல் அப்சல்யூட்டிசம் அப்படிங்கிற இந்த ஃபிலாசபியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் சரி அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் சரி. ஸோ அதே திரும்ப அதே கான்செப்ட் தான். ஸோ மோரல் அப்சல்யூட்டிசம் அப்படிங்கிற ஃபிலாசபி இருக்குது. ஸோ இந்த ஃபிலாசபியில் என்ன சொல்கிறாங்க, ஒரு விஷயம் வந்து சரி அப்படின்னா அந்த விஷயம் எல்லா இடத்துலையும் வந்து சரி தான். அந்த விஷயம் தப்பு அப்படின்னா அது வந்து எல்லா இடத்துலையும் தப்பு தான். ஃபார் எக்ஸாம்பிள் பொய் சொல்கிறது தப்பு அப்படின்னா தப்பு தான். பொய் சொல்கிறது வந்து எல்லா இடத்துலையும் தப்பு தான். இல்லை நான் ஏதோ ஒரு இடத்துல எதிரிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன், இல்லை டெரரிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டேன், ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து பொய் சொல்கிறேன், உயிரை காப்பாற்றுறதுக்காக பொய் சொல்கிறேன் அப்படின்னா அதுவும் வந்து தப்பு தான். ஸோ பொய் அப்படின்னா தப்பு, அவ்வளோதான். பொய் அப்படின்னா அது அன்எத்திக்கல், அது அன்எத்திக்கல் தான், அதுவும் தப்பு தான். அது நீ வந்து என்ன சிச்சுவேஷனில் சொல்லியிருந்தாலும் சரி, இல்லை என்ன விஷயத்துக்காக சொல்லியிருந்தாலும் சரி, அந்த பொய் அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மோரல் அப்சல்யூட்டிசம். ஓகேவா? ஸோ மோரல் அப்சல்யூட்டிசம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து டிவைன் கமாண்ட் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. இந்த டிஆன்டியாலஜிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ன தியரி? டிவைன் கமாண்ட். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா தெய்வீக கட்டளை கோட்பாடு. ஸோ இந்த தெய்வீக கட்டளை கோட்பாடு அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன? டிவைன் கமாண்ட் தியரி. ஸோ இந்த டிவைன் கமாண்ட் தியரியும் எதுக்கு கீழே தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஆன்டியாலஜி. ஸோ டிஆன்டியாலஜி அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ள தான் என்ன வருது? டிவைன் கமாண்ட் தியரி அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த டிவைன் கமாண்ட் தியரி இருக்கு இல்லையா, இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு விஷயம் சரியா இல்லை தவறா அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க, எதை பேஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து அவங்களுடைய ரிலீஜியஸ் புக்கோ இல்லை அவங்களுடைய கடவுளோ வந்து ஒரு விஷயத்த சரி இந்த விஷயம் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த விஷயத்த பண்ணுவாங்க. ஓகேவா? இல்லை நீங்கள் இந்த விஷயத்த பண்ணக்கூடாது, இது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட இருந்து அவங்களுக்கு கட்டளை வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த கடவுள் கட்டளையை அவங்க வந்து ஏற்றுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இவங்க அந்த டிவைன் கமாண்ட் தியரி அப்படிங்கிற இந்த தியரியை ஃபாலோ பண்ணுறவங்கள பொறுத்தவரை இவங்க ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்க. ஓகேவா? இவங்க வந்து ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் வந்து சரி அப்படின்னா என்னது, அந்த விஷயம் வந்து கடவுள் சரின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த விஷயம் வந்து கரெக்ட். இல்லை ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா கடவுள் வந்து அந்த விஷயத்தை தப்புன்னு சொல்லியிருந்தாருன்னா அது வந்து தவறு. ஸோ கடவுள் எப்படி சொல்லியிருப்பாரு? ஒன்று ப்ராஃபட்ஸ் மாதிரி, இப்போ கிறிஸ்டியானிட்டி எடுத்துங்க, அதே மாதிரி இஸ்லாம் எடுத்துங்க, இங்கே வந்து ப்ராஃபட்ஸ் இருக்காங்க இல்லையா, தூதுவர்கள், இறை தூதுவர்கள். ஸோ அவங்க ஒரு விஷயத்தை வந்து கரெக்டு தப்புன்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ரிலீஜியஸ் புக், ஸோ அவங்களுடைய புனித நூட்கள், இப்போ முஸ்லீம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா குரான் இருக்குது, அதே மாதிரி ஹிந்துஸ்ன்னு எடுத்திங்கன்னா பகவத்கீதா இருக்குது, அடுத்து கிறிஸ்டின்னா வந்து அவங்களுக்கு வந்து பைபிள் இருக்குது, சீக்ஸ்னா வந்து குரு கிரந்த் சாஹிப் இருக்குது. இந்த மாதிரி இந்த மதம் சம்மந்தமான நூட்களில் எல்லா மதம் சம்மந்தமான நூட்களையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் சரி எந்தெந்த விஷயங்கள்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி கடவுள் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அப்போது இந்த டிவைன் கமாண்ட் தியரியை பொறுத்தவரை ஒரு விஷயம் சரியா இல்லையா, ஒரு விஷயம் வந்து எத்திக்கலா அன்எத்திக்கலா அப்படிங்கிறது எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க? கடவுள் அந்த விஷயத்த சரின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அது வந்து சரி, கடவுள் அந்த விஷயத்தை தடுத்திருக்காரு, அந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா அது வந்து தப்பு. ஸோ ரொம்ப சிம்பிள். இதுக்கு பேர் என்னன்னா டிவைன் கமாண்ட் தியரி. ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு திஸ் தியரி ஆக்ஷன் ஆர் ரைட் தே ஆர் கமாண்டட் பை காட். ஸோ ஒரு விஷயம் வந்து சரி எந்த சமயத்தில் கடவுள் வந்து அந்த விஷயத்தை வழிகாட்டியிருந்தாரு, கடவுள் வந்து அந்த விஷயத்தை வந்து சரின்னு சொல்லியிருந்தாருன்னா அது வந்து சரி. அப்புறம் the focus is on performing duties because they are commanded, not because their consequences. ஸோ இவங்க என்ன எதை வந்து பார்க்க மாட்டாங்க, அந்த விஷயத்தோட கான்சிக்வன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க, அந்த விஷயத்தினால பாசிட்டிவ் அவுட்கம் வருதா நெகட்டிவ் அவுட்கம் வருதா அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. இவங்களுடைய முக்கியமான விஷயம் அந்த விஷயத்தை கடவுள் வந்து அங்கீகரிச்சிருக்காரா இல்லையா, கடவுள் வந்து அந்த விஷயத்தை பண்ண சொல்லியிருக்காரா இல்லையா அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் வந்து மெயினாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போது டிவைன் கமாண்ட் தியரி அப்படிங்கிற இந்த தியரியும் எதுக்குள்ளே தான் வருது? இதுவும் வந்து இந்த டிஆன்டியாலஜி அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்குள்ளே தான் வருது. ஸோ அடுத்து கான்ட்ராக்டேரியனிசம். என்னது? கான்ட்ராக்டேரியனிசம் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபி இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா ஒப்பந்தவாதம். இது என்ன? ஒப்பந்தவாதம். இந்த கான்ட்ராக்ட் தியரியை யார் ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்னா ஜான் ரால்ஸ் அப்படிங்கிற நபரும் தாமஸ் ஹோப்ஸ். யார்? ஜான் ரால்ஸ், தாமஸ் ஹோப் அப்படிங்கிற இந்த ரெண்டு நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்ஷனிசம் அப்படிங்கிற இந்த ஃபிலாசபி வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் சிட்டிசன். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசனுக்கும் உள்ள அந்த உறவு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த கான்ட்ராக்ஷனிசம் அப்படிங்கிறது. ஸோ இப்போது நம்ம இந்தியர்களாக இருக்கோம், இந்திய நாடு நமக்கு வந்து சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகள், கவர்மெண்ட் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணாது, நம்மளுடைய அடிப்படை உரிமையை பறிக்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வாக்குறுதியை கரெக்டாக வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் கவர்மெண்ட் அந்த வாக்குறுதியை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த விஷயம் வந்து
அன்எத்திக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நேச்சுரல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு தேரி இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே அவங்களுக்கு சில உரிமைகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ரைட் டு லிபர்ட்டி, ரைட் டு ப்ராஸ்பரிட்டி, இந்த மாதிரி சில உரிமைகள் அவங்க அவங்க வந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கான உரிமைகள் வந்து அவங்க பிறக்கும் போதே இருக்குது. அவங்க வந்து எந்த நாட்டில் பிறந்தாலும் சரி, இல்லை எந்த கவர்மெண்ட்டுக்கே இருந்தாலும் சரி, ஸோ அந்த நபர் மனிதன், அந்த நபர் வந்து மனிதர் அப்படிங்கிறதுனாலே அவங்களுக்கு சில நேச்சுரல் ரைட்ஸ் வந்து இருக்குது. அப்போது அந்த நேச்சுரல் ரைட்ஸை எல்லாருமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க, அந்த நல்ல விஷயம்னால ஒரு நபருடைய நேச்சுரல் ரைட்ஸ் வந்து பாதிக்குது அப்படின்னா அது அன்எத்திக்கல் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, இந்த நேச்சுரல் ரைட்ஸ் தியரியில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், டிஆன்டியாலஜியில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இமானுவேல் காந்தோடைய ஒரு தேரி பார்த்தோம். அதுக்கப்புறமா மோரல் அப்சல்யூட்டிசம் அப்படிங்கிற தேரி பார்த்தோம். தென் டிவைன் கமாண்ட் தேரி, கான்ட்ராக்ஷனிசம், நேச்சுரல் ரைட்ஸ் அப்படிங்கிற 5 தேரி பார்த்துருக்கோம். இந்த 5மே ரொம்ப ரொம்ப முக்கியமான தேரிஸ். ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த ஃபிலாசபிக்கு வந்து மூவ் ஆயிடலாம். தேங்க்யூ.